போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க. அண்ணே யாருங்க அது? அவனை வெளியே தந்துடா. வைத்தியர் நல்லா உள்ள விட்டுடு. லூசு பையன். இன்னுமா போடல? போடுப்பா. அண்ணா குமார், அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. ஆக எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறோம்டா. இதுக்கு வந்து நான் செஞ்சுதான் காமிக்கணும். இங்க வாங்க அண்ணே வாங்க. பார்த்தீர்களா, இப்படித்தான் நாங்க பழகிக்கிட்டு இருக்கோம். ஆக இதுதான் நாங்க, அதுதான் அவங்க, இதுதான் நான். ஆக தலைவரின் தூண்டுதல் கீழே தான் அதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நேற்று யாரெல்லாம் நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும் சார். அதுல விஷால் ரசிகர்கள் போன் அடிச்சு, அரசியலுக்கு வந்து பல வருஷமா அரசியல் பண்ணிக்கிருக்காரு, அவர் பேரை நீங்க எப்படி சொல்லாம விட்டீங்க? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இவங்க எல்லாம் இப்பதான் வர்றாங்க. விஜய்லாம் புதுசு. சுயேட்சையா இடைத்தேர்தலே நின்னவர் விஷால். சரியா? தேர்தல்னு சொன்னா எந்த தேர்தலாக இருந்தாலும் போய் போட்டிடுவார். தயாரிப்பாளர் சங்க தேர்தல்னா போய் முன்னாடி நிற்பார். நடிகர் சங்க தேர்தல்னா முன்னாடி நிற்பார். ஆர்கே நகரில் இடைத்தேர்தல்லாம் அங்கே போய் முன்னாடி நிற்பார். அப்படிப்பட்ட ஒரு மூத்த அரசியல்வாதியை குறிப்பிடாமல் விட்டது நம்முடைய குறைதான். இந்த சினிமா துறையில ஒரு நடிகனா இருந்ததுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்றதுக்காக நான் வந்து, நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. நம்ம பசங்க இந்த இன்டர்நெட்ல அவதூறு பேசிக்கிட்டு, வதந்திகளை பரப்பிக்கிட்டு, மேல இருக்கிறவங்களை கீழே இறக்கிக்கிட்டு, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? களத்துல இறங்கி களகற்ற பசங்க, அன்ப பகிர்ற பசங்க, அன்பே சிவம்ங்கிற பாதையில போற பசங்க. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? எவ்வளவோ பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சமாளிக்கிறது? ஒன்னு மன வலிமை, மனதிடம். இன்னொன்னு உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும்? தான் சார் இந்த நீலகிரி தைலம். சார் இந்த நீலகிரி தைலத்தை பத்தி சொல்லணும்னா ரொம்பவும் அருமையான சித்த மருத்துவ மூலிகைகளால் செய்யப்பட்ட ஒரு மருந்து சார். இந்த மருந்து எடுத்து லைட்டா ஒரு ஸ்ப்ரே பண்ணி நெத்தில வச்சீங்கன்னா தலைவலி போயிடும் சார். என்ன நினைச்சு நீங்க பெருமைப்படுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பெருமையா இருக்கா? ரொம்ப பெருமை. நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன், நான் என்ன கைமாறு பண்ண போறேன், எனக்கு சத்தியமா தெரியல. இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வரும், நிறைய நல்லது கெட்டது வரும். நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, எதிரி யாரு, முதுகுல குத்துறவன் யாரு தெரியாது. நிறைய மன உளைச்சல் வரும். அன்றாடம் வாழ்க்கையே மன குழப்பமா இருக்கும். யார் அவங்க தடுக்குது வளர்ச்சிய? அது யாருங்க? நான் 2 பேரு. அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க. இப்ப சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். சோ அவன் எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அந்த குரல் உங்ககிட்ட சொல்லும். என்ன இந்த வாட்டி எனக்கு அமைஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. வேண்டாம். 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. இப்ப என்னடா செய்யுற? தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. நான் ஏன்டா உன்னை தட்டி கொடுக்கணும்? நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும் சொல்லு? நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும்? எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளை இருந்தா தட்டி கொடுப்பான். நீ அவார்டு வாங்கணும்னு நாங்க தட்டி கொடுக்கணுமா? உன்ன மேல கிடைச்சிச்சு, மைக் கிடைச்சிச்சு, இஷ்டத்துக்கு பேசுறது. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. ஆனா பாருங்க, ஏன்டா இந்த படத்துக்கு எல்லாம் தேசிய விருது கிடைச்சுன்னு பேசுற இத்தனை பேர்ல ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே இல்ல. உனக்கே தெரியுது ராயன் படம் மொக்கையா இருக்குது, இதுக்கு எப்படி அவார்டு கொடுத்தாங்க? அப்ப மத்தவங்களுக்கு தெரியாது. நிறுத்து. அவங்கிட்ட இருக்க ஆப்ப புடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? இல்ல விஜய்க்கும் இவங்களுக்குமான வித்தியாசம் என்னவா இருக்கு? இல்ல விஜய்க்கு தமிழக மக்கள் கொடுத்த அந்த ஹோப் எல்லாருக்கும் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்க. விஜயகாந்துக்கு கொடுக்கல, கமலுக்கு கொடுக்கல, சிவாஜி கொடுக்கல, பாக்யராஜ் கொடுக்கல, டி ராஜேந்தர் கொடுக்கல, SSR கொடுக்கல, சரத்குமார் கொடுக்கல, எண்ணிலடங்காதவர்களுக்கு கொடுக்கல. விஜய்க்கு கொடுத்தாங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். ஒரு 10 வருஷம் போட்டோம் பார்க்கலாம். இந்த 20 ஆண்டு கால உழைப்பு ஒரு நாள் 2 நாள் இல்ல. ஓகே 20 இயர்ஸ், ஒரு 10-12 படங்கள். நீங்க சொல்ற மாதிரி அவருடைய படங்கள்ல நிறைய அரசியல் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. அரசியல் தலைவர்களோட பகையை சம்பாதிச்சார். தனுஷ் எந்த பகையை சம்பாதிச்சார்? எந்த பகையை தனுஷ் சம்பாதிச்சார்? அவர் பகையை சம்பாதிக்கல,
ஆதரவு சம்பாதிச்சிருக்காரு. யாரோட ஆதரவு? பிஜேபி ஆதரவு. இல்ல பிஜேபியோட வருதா கமான், இது வந்து பொங்கலோ பொங்கல் தான். அது பிஜேபி ஆதரவோட வராருன்னா பொங்கலோ. எனக்கு என்ன, நீ ரத்தம் கைக்கு தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அதுக்கு தான் பதில் சொல்லிருக்காருல்ல சார். வட சென்னை படத்துல நடிச்சேன், 3 படத்துல நடிச்சேன், புதுப்பேட்டையில் நடிச்சேன், அவ்வளவு அருமையான படங்கள்லாம் நடிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் ஏன் தேசிய விருது கொடுக்கல யாராவது கேட்டீங்களா? நாங்க ஏன்பா கேட்கணும்? நீ தான்ப்பா அந்த படத்துல நடிச்சிருக்க. நான் திருப்பி திருப்பி கேட்குறேன், மக்கள் சேவை பண்றதுக்காக, தமிழ் மக்களை எல்லாம் மகிழ்விக்கிறதுக்காக ஓசிலியா நடிக்கிற நீ? ஒவ்வொரு படத்துக்கும் 30 கோடி 40 கோடி வாங்கிட்டு தானே நடிக்கிற? சொல்லு, கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இப்ப நாங்க ஏன் உன்னை தட்டி கொடுக்கணும் சொல்லு. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. லிங்கா சின்ன வயசு இருக்கும்போது அவர் கூட உட்காந்து நான் வீடியோ கேம் விளையாடுவேன். 2 கேம் நான் ஜெயிப்பேன், 1 கேம் அவர் ஜெயிக்க விட்டுருவேன். அன்னைக்கு ஃபுல்லா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன், அவர் தோத்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு டைம்ல எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே மெதுவா எந்திரிச்சு, போதும்பா நாளைக்கு விளையாடலான்னு. எங்க எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் இன்னும் ஜெயிக்கலையே. Hey, I've seen this one. This is a classic. I remember I was playing a game with my 9-year-old son John Leslie, and I beat him 10 straight games in a game called Connect 4. And finally, I said, John Leslie, I'm bored. I don't want to play you anymore. And I got up. I said, I'm ready to go to sleep now. John Leslie said, no, you can't go now, Dad. I said, why? He said, it's not over until I win. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரிதான், நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும், நீ தோத்துட்ட. அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. எங்க லிங்கா பேபி, இஃப் யூ ஆர் பேட், I am your dad. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இவ்வளவு பேர், இத்தனை குடும்பம் இங்க வந்திருக்கீங்க. எல்லாரும் நல்லபடியா பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு போகணும். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. வியாபாரத்துக்கு அவனே அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் உங்களை நினைச்சு இன்னும் ரொம்ப பெருமைப்படணும். எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா?